நம்மளுடைய பார்ட் வந்து 2ண்ட் சைல்ட்ஹுட் டேஸ்ல நெக்ஸ்ட் கன்டினியூஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ரொம்ப டிப்ரஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள போகும்போதே அந்த வீடே வந்து ரொம்ப இருட்டடைஞ்சு அந்த மாரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு எஸ்டெல்லா என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்ன கேண்டில் வச்சு, அந்த கேண்டிலோட லைட் அந்த வெளிச்சத்திலேயே தான் உள்ள கூட்டிட்டு போவா. ஸோ இப்படிதான் நடக்கும். இப்ப இந்த இதுல வந்து 2ண்ட் டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நெறைய பேர் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? ஏன் வந்திருக்காங்க? எதுவுமே இவனால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா இவனுடைய ஏஜ் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். அப்படிங்கும்போது இவனுக்கு வந்து எதுவும் தெரியல. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்துட்டு அ எல்லாருமே அவங்க பேசுறது, அங்க என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் கவனிக்கிறான். அப்போ உள்ள போக போக அப்படி பார்த்தோம்னா, ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த ரூம்குள்ள பார்த்தோம்னா, ஃபுல்லா அங்க கேக் இருக்கு. ஆனா, அந்த கேக் எப்படி இருக்கும்னா, ரொம்ப பழைய கேக்கு, டஸ்டடா இருக்கும். அத வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ட்ரெஸ் வந்து நம்மளுடைய ஹாபிஸாமோட ட்ரெஸ் ஆல்ரெடி வந்து ஓல்டான ஒரு வெட்டிங் கவுன் எல்லோ கலரு வியர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பளபளசா இருக்கும். அது அதுவே வந்து இவனுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, ரூம் எல்லாம் வந்து ஃபுல்லாவே ஸ்பைடர் வெப் அங்கங்க ஒரு மாரி டேமேஜ் ஆயி, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயி இப்படியெல்லாம் தான் இருக்கும். இவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, "இது ஏன் இப்படி இருக்கு? இந்த அளவுக்கு இருக்கு?" அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியாது. ஆனா, அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அன்னைக்கு தான் வந்திருப்பாங்க. அப்ப இவனுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் வந்து இவங்களுக்கு வருஷம் இந்த டைம்ல வராங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப மிஸ் ஹேவிசமும் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஸ் ஹேவிசம்ட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஹேவிசம் உடைய பர்த்டே அந்த அன்னைக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ வந்து பர்த்டேக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க? அப்படிங்கிற மாரி இவன் யோசிக்கிறான். அப்பதான் என்ன இன்னொன்னு தெரிய வருதுன்னா, இவங்க பர்த்டே அன்னைக்கே தான் இவங்களோட வெட்டிங் டேவும் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வெட்டிங் டேல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அதனால தான் இங்க வந்து ஃபுல்லாவே இப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு மிஸ் ஹேவிசம் பிப் வந்து தெரிஞ்சுக்கிறான். இது வந்து மிஸ் ஹாவி தான் பேசிட்டு இருக்கும்போது, இவன் வந்து அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த மிஸ் ஹாவிசமோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரா பாக்கெட், ஜியார்ஜியானா, கெமீலா, கசின் ரைமோண்ட். சாரா பாக்கெட், ஜியார்ஜியானா, கெமீலா, கசின் ரைமோண்ட். இவங்க 4 பேரும் தான் வந்து நம்மளுடைய அ கெஸ்ட்டா வந்து அங்க வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல ஜார்ஜானா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, இதுல 2 ஜார்ஜானா வருவாங்க. இப்ப இங்க இருக்கிறது வந்து நம்மளுடைய ஹேவிசம் உடைய ரிலேட்டிவ் தான் வந்து இந்த ஜார்ஜானா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதுல இருக்க ரிலேட்டிவ்ல 2 பேர் அதாவது 2 நேம் வந்து ஜார்ஜியானா வரும். இதுல வந்து 1 வந்து நம்மளுடைய ஹேவிசமோட ரிலேட்டிவ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இதெல்லாமே பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் மாரி வந்து ஒண்ணு சொல்றாங்க. மேத்யூ அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் இவனோட காதுக்கு படுது. மேத்யூ. இந்த மேத்யூ யாருங்கிறது நம்ம அப்கமிங் ஸ்டோரில வந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மேத்யூங்கிற ஒரு இது வந்து நமக்கு ஹிண்டா வந்து கிடைச்சிருக்குது. யாரு, என்ன எதுவுமே நமக்கு தெரியல. இந்த இடத்துல இவங்க பேசிட்டு இருக்க இடத்துலயும் அவங்க இல்ல. ஆனா எதுக்கோ இவங்க வந்து இந்த ஒரு பேர் மட்டும் சொல்றாங்க. நம்ம மிஸ் ஆவிஸா. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆவிஸ் ஓகே அவ்வளதான். உன்னைய கூப்பிட்டோம். இதெல்லாம் காட்டியாச்சு. இது எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி முடிஞ்சுட்டு மிஸ் ஆவிஸ வந்து அவன அப்படியே வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து இவனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ் ஹேவிசமோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்க எதுக்காக வராங்கன்னா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையுமே அட இருக்காங்க. மிஸ் ஹேவிசம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து இத பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்துட்டு, அ இந்த கார்ட் கேம்லாம் விளையாண்டாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஜென்டில்மேன் கூடயும் இவனுக்கு வந்து விளையாடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க கிரியேட் ஆகும். அப்ப இந்த ஜென்டில்மேன் கூட விளையாடும்போது, ஜென்டில்மேன் வந்து தோத்து போயிருவான். அவனே ஒரு நல்ல ஒரு ஜென்டிலான மேன், யங் மேன் அதே மாரி ஜென்டிலான மேன். அப்ப அவன் தோத்து போயிட்டான்னா, அவனுக்கு அது கொஞ்சம் இன்செக்யூர்டா ஃபீல் ஆகும்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிப்பு கூட வந்து சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு கரெக்ட்டா அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து வெளியில நின்னுட்டுருக்கும்போது பார்த்துட்டு, "நீ உன்னால தான் நான் வந்து தோத்து போயிட்டேன். உன் முன்னாடியெல்லாம் நான் தோத்து போயிட்டேனா?" அப்படிங்கிற மாரி 2 பேத்துக்குள்ளயும் ஒரே சண்டை வருது. ஏன்னா நம்ம விப் வந்துட்டு ரொம்ப ஒரு காமனான மேனு. ஆனா அந்த பையன் வந்து நல்ல ஜென்டிலான மேனு. அப்படிங்கும்போது 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டு உருண்டு பெரண்டு சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல வந்து பிப்பு தான் வந்து வின் பண்ணிர்றான். இந்த இடத்துல பார்த்த உடனே நம்ம எஸ்டெல்லாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப எஸ்டெல்லா வந்து இதுக்கு ஒரு ரிவார்ட் குடுக்கணும்னு நெனச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கைய வந்து நீட்டி இந்த மாரி நீ கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹேண்ட்ல கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
நம்ம பெப்புக்கு ஒரே சந்தோஷமா இருந்தப்ப, அவனும் வந்து ஹேண்ட் வந்து கிஸ் பண்ணிடுறான். ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நாள் நம்மள வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்ப பரவால்ல. நமக்கான ஒரு ஒரு ஸ்டெப் வந்து நம்ம மூவ் ஆன மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி இவன் வந்து நெனைக்கிறான். அப்ப இந்த இடத்துல வந்து இவன் இன்னும் வந்து இவனுக்கு என்ன ஆசை அப்டின்னா, நம்ம ரொம்ப ஒரு காமன் மேனா இருக்கனால தானே எல்லாருமே நம்மள இன்சல்ட் பண்றாங்க. நம்மளும் இவன மாரி ஜென்டில் மேன் ஆயிட்டோம்னா, எவ்ளோ நல்லாருக்கும் அப்டிங்கிற மாரி யோசிக்கிறான். இதுக்கு இவனுக்கு என்ன பண்ணும் அப்டிங்கிறது வந்து தெரியல. ஆனா டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்றான். அப்ப பிட்டி, பிட்டி அப்டிங்கிறவங்க வந்துட்டு நம்ம பிப்புடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப பிட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். இதுதான் வந்து நமக்கு கரெக்ட்டான டைமு அப்டிங்கிற மாரி நெனச்சுட்டு பிட்டி கிட்ட போயிட்டு இவன் ஹெல்ப் கேட்கறான். அப்போ பிட்டி கிட்ட வந்து சொல்றான், எனக்கு இந்த மாதிரி ஆ நம்மளோட ஹேவிசம் வீட்லயே எனக்கு ஒரு வொர்க் வந்து வேணும். அந்த வொர்க் வந்து எப்படி இருக்கணும் அப்டின்னீங்கன்னா, நான் ரெகுலராவே அங்க போயிட்டு இருக்கிற மாரி இருக்கணும். எ அங்க அங்க வந்துட்டு போயிட்டு, போயிட்டு வர மாரி இருக்கணும். ஏன்னா, நான் வந்து அங்க எஸ்டெல்லாவ நான் டெய்லியும் போய் பார்க்கணும். எனக்கு வந்து எஸ்டெல்லா ரொம்ப புடிச்சிருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் வந்து ஜென்டில்மேனும் ஆகணும் அப்டிங்கிறதையும் வந்து சொல்றான். இவனோட விஷ் வந்து ஜென்டில்மேன் ஆகணும். இன்னொன்னு வந்துட்டு அங்க எஸ்டெல்லா போய் பார்க்கறதுக்காக மிஸ் ஹேவிசம் வீட்ல ஒரு வேல வேணும் அப்டிங்கிற மாரி கேட்கிறான். பிட்டிக்கு ஒண்ணுமே புரியல. "எதுக்கு நீ சம்மதம் இல்லாம பேசுற?" அப்டின்னு சொல்லி பிட்டி வந்து கேட்கிறான். அப்பதான் பிட்டிகிட்ட வந்து சொல்றான். அதாவது இந்த மாதிரி அவங்க வந்து என்னைய கோர்ஸ் மேன், காமன் மேன்னு சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி நம்ம அ பிப் வந்து சொல்லியிருப்பான். அப்ப பிட்டி வந்துட்டு, "அப்படியெல்லாமா சொன்னாங்க? அப்படியெல்லாம் இல்லையே! நம்மலாம் நல்லவங்க." அப்படிங்கிற மாரி வந்து பிட்டி வந்து அவன ரொம்ப கூல் பண்ணிட்டுருப்பா. அந்த டைம்ல வந்து பிட்டிக்கும் வந்து ஒரு வொர்க் இருக்கிறது தெரிய வரும். வீல் சேர் புஷர் ஜாப் அப்படிங்கிறது. அதாவது வீல் சேர் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி தெரியும். மிஸ் ஹேவிசம் வந்துட்டு ஆ சேர்லயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீல் சேர்லயே தான் அவங்க புஷ் பண்ணி, புஷ் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப மிஸ் ஹேவிசம்க்கு வந்து ரொம்ப வயசானனால, அது புஷ் பண்ண முடியல. அந்த இதுக்கு வந்து ஒரு ஆள் கேட்டிருப்பாங்க. அந்த டைம்லன்னு பார்த்து நம்ம பிட்டி வந்துட்டு பிப்ப கூட்டிட்டு போயி, இந்த மாரி இவன வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி இவ வந்து சொல்லி விட்டுட்டு வந்துருவா. அப்ப இவனுக்கும் வந்து ஒரே ஹேப்பியா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி இவனுக்கு கொஞ்சம் இப்ப தான் நேம் வந்து கிடைச்சிருக்குது. அதே டைம்ல இவனுக்கு இந்த ஜாபும் வேற கிடைச்சுதுன்னு ரொம்ப ஹேப்பியா அந்த வீல் சேர் புஷர் ஜாப பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே டைம்ல வந்து என்ன ஆகும்னா, நம்ம மிஸ் ஹேவிசம் கூடயும், எஸ்டெல்லா கூடயும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். கொஞ்சம் நல்ல நேம் வாங்கி, அந்த இன்சல்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். நல்லாவே எல்லாமே பழகிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இவனோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டே இருக்கு. இதுல வந்து ஒரு 8 டூ 10 மந்த்ஸ் வரைக்குமே சாட்லஸ் ஹவுஸ்ல வந்துட்டு இவன் வொர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இவனோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது, இன்னொன்னு வந்து என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதாவது இவன் வந்து ஒரு அக்ரீமெண்ட் பண்ணியிருப்பான். மிஸ்டர் ஜோவுடைய ஃபோர்ஜ்ல வந்துட்டு இவனுக்கு 14 இயர்ஸ் நம்ம பெப்புக்கு வந்து 14 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, கண்டிப்பா போயி அங்க ஃபோர்ஜ்ல அப்ரன்டிஸ் ஒர்க் வந்து பண்றதா அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பான். இது வந்து அப்பப்போ பம்பிள் சூப் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் இவனுக்கு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா போயி, அங்க இருக்க மிஸ் ஹேவிசம் கிட்டயும், பிப்பு கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து இந்த ஜாப்லருந்து ரிலீவ் ஆகணும். அந்த எதுக்காக அப்டின்னா, மிஸ்டர் ஜோவுடைய ஃபோர்ஜ்ல வந்து இவன் வொர்க் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட் பண்ணியிருக்கான் அப்டிங்கிறத போய் ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அப்ப பிப்புக்கும் 14 ஏஜ் ஆகும்போது என்ன பண்ணுவான் அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம மிஸ் ஹேவிசம்ட்ட போயிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட வொர்க் பண்ணேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இங்கேருந்து போறக்கு. ஆனா வேற வழி இல்ல. நான் வந்துட்டு இந்த மாதிரி அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். அதனால நான் போகணும். அப்படிங்கிற மாரி நம்ம போயிட்டு மிஸ் ஆவிசம்ட்ட சொன்னோனே, மிஸ் ஆவிசம்க்கும் எஸ்டலாக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன விடுறதுக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லையே! போய் தானே ஆகணும். அப்படிங்கிறனால மிஸ் ஆவிசம் வந்துட்டு அனுப்பி விடுவா. அப்ப போகும்போது என்ன பண்ணுவான்னா, அவன் கையில 25 கினியாஸ். கினியாஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் மணியில கினியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 25 கினியாஸ் வந்துட்டு பிப்போட சர்வீஸ்க்காக குடுப்பாங்க. இவ்ளோ நாள் அவன் சர்வீஸ் பண்ணியிருக்கான். பட் இவன் எந்த ஒரு அமௌண்ட்டும் இவன் வாங்கல. ஸோ பிப்போட சர்வீஸ்க்காக அந்த 25 கினியாஸ் வந்து கையில குடுத்து, "சரி ஓகே நீ போயிட்டு வா நல்லபடியா" அப்படின்னு சொல்லி அனுப்பிருவாங்க. இப்படியே இவனுக்கு வந்து அந்த 2ண்ட் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து முடியுது. ரொம்ப ஹேப்பியா அந்த லைஃப் ஃபுல்லாவே இவன் என்ஜாய் பண்ணியிருக்கான். அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3ர்ட் சைல்ட்ஹுட் டேஸ் வந்து பார்க்க போறோம்.